Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உயர்தர விந்தணுக்கள் கொண்ட ஆண்கள் மற்றவர்களை விட 3 ஆண்டுகள் அதிக ஆயுட்காலம் வாழ்வார்கள் என்று மருத்துவ ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது. இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பு. டென்மார்க்கில் உள்ள கோப்பன்ஹேகன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் 1965 முதல் 2015 வரையிலான 50 ஆண்டுகளில் 78,284 ஆண்களிடம் அவர்களது விந்தணுக்களின் தரம் மற்றும் இதர அம்சங்கள் பற்றிய விரிவான ஆய்வினை மேற்கொண்டனர். ஆய்வு நடத்தப்பட்ட 50 ஆண்டுகால இடைவெளியில் 8,600 பேர், அதாவது பரிசோதனையில் பங்கேற்ற 11% பேர் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்தனர். இவர்களுள் பலர் 1987 மற்றும் 2015க்கு இடையில் விந்தணுக்களை தானம் செய்திருந்தனர். கடந்த 50 ஆண்டுகளாக 78,000க்கும் அதிகமான ஆண்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வின் பரிசோதனை முடிவுகள் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சர்வதேச மருத்துவ ஆய்விதழில் வெளியாகியுள்ளன. இதில் விந்தணுக்களின் தரம் ஒருவரது ஆயுட்காலத்துடன் தொடர்புடையதாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது 120 மில்லியனுக்கும் அதிகமான ஆரோக்கியமான விந்தணுக்களை கொண்ட ஆண்கள் 0 முதல் 5 மில்லியன் ஆக்டிவ் விந்தணுக்கள் மட்டுமே கொண்டவர்களை விட 2.7 ஆண்டுகள் வரை அதிகம் வாழ்வதாக ஆய்வு முடிவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே குறைவான தரம் கொண்ட விந்தணுக்கள் உடைய ஆண்களுக்கு ஆயுட்காலம் குறைவு என்றும் கூறப்படுகிறது. உதாரணமாக, குறைவான தரம் கொண்ட விந்தணுக்கள் உடைய ஆண்கள் 77.6 ஆண்டுகள் வாழ்ந்தால், அதிக தரம் மற்றும் செயலாற்றல் கொண்ட விந்தணுக்கள் கொண்டவர்கள் 80.3 ஆண்டுகள் வரை வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப சிம்பிள். ஹெல்த்தி மேன் ஹெல்த்தியான ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுவான். அந்த ஹெல்த்தியான ஸ்பெர்ம் ஹெல்த்தியான சந்ததிகளை உருவாக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இதுதான் காலகாலமா எல்லாருக்குமே இந்த பொது அறிவுன்றது அது இருக்கும். இன்னைக்கு அத ஆய்வு பூர்வமா அதை நிரூபிச்சிருக்காங்க. நித்திய ஒழுக்கம், கால ஒழுக்கம் அப்படின்றத கடைபிடிக்கணும், அந்த நீண்ட ஆயுட்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்றது சித்த மருத்துவத்துல ரொம்ப காமனாஸ் இருக்கும். இந்த நித்திய ஒழுக்கத்தையும் கால ஒழுக்கத்தையும் கரெக்டா கடைபிடிச்சாங்கனாக்கா அவன் ஹெல்த்தியா இருப்பான். ஹெல்த்தியா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஸ்பெர்ம் உருவாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனோட லைஃப் ஸ்டைல் கூடுது இல்லையா? பொதுவாக விந்தணுக்களின் தரம் குழந்தையின்மை பிரச்சனையுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டாலும் அது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளின் அறிகுறி என்பது இந்த ஆய்வினை மேற்கொண்ட குழுவினரின் வாதமாக உள்ளது. இது பற்றி மருத்துவரிடம் பேசினோம். லைஃப் ஸ்டைல் தான் இங்க அடிப்படையா சொல்றது. லைஃப் ஸ்டைலை கரெக்டா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த விந்தணு உற்பத்தி ஆகட்டும், நோய் வராத தடுக்கிறதுல ஆகட்டும், கண்டிப்பா அதுக்கு பாசிபிள் இருக்கு சார். கம்மியா இருக்கிறவங்க உடனே சீக்கிரமா செத்துருவாங்க அப்படின்றது அர்த்தம் இல்லை. அந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட லைஃப் இன்க்ரீஸ் ஆயிருப்போது இல்லையா? அதுக்காக இது பயந்து நம்ம ப்ரெஷர் எடுத்துக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எனவே விந்தணுக்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் ஆண்களை தாக்கும் அபாயமுள்ள நோய்களை முன்கூட்டியே கணிக்க முடியும் என்றும் இந்த ஆய்வில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.